டீலிமிட்டேஷன் நிறைவேற்றணும், அதுக்கு 22 எம்பிக்களினுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க பாஜக நினைக்குது. எது கொடுக்கணும் திமுக வந்துட்டு பிஜேபிக்கு டீலிமிட்டேஷன்ல எந்த முட்டா பயிலாவது இந்த மாதிரி பேசுவாங்க. முதல்ல என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இவர் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாரு யாரு, இந்த விஜய். அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் இவங்களும் ஒன்னாயிடுவாங்க, அவங்க இவங்களும் ஒன்னாயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி. கேட்கறது யாரு, என்ன அரசியல் போடலாம் நெருக்கடி, ஊழல் வழக்கா? சரி, 6 மாசத்துல கவர்னு ஸ்டாலின் தானே சொன்னாரு. இவருக்கு பெரும்பான்மை இருக்குல்ல விஜய்க்கு, இவரே மற்ற அதிமுக வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு இருக்காரு. கரண்ட் பில் கட்டினாலே ஆட்சியினுடைய யோகியதை தெரியும்ல. இப்போ வீட்டில் எவ்வளோ பில் வந்துருக்குன்னு போய் பாருங்க. பட்டுக்கு மோசம்னா இப்படி எப்போதுமே இருந்ததில்லைன்ற அளவுக்கு மோசம். அதாவது பழனிக்கு மொட்டை போட போவாங்க, இவர் பழனிக்கு மொட்டை போட்டிருக்காரு விஜய் அப்படின்னு திமுக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. முருகனுக்கு யாரும் மொட்டை போட முடியாது, பழனிக்கு யாரும் மொட்டை போட முடியாது. மொட்டை போட போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யானந்தன் அவர்கள். வணக்கம். நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஒரு சுமூகமாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறணும் அப்படின்றதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதிலேயே எதிர்கட்சிகள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூண்டோடு வெளிநடப்பு செய்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். இதுல முக்கியமாக அரசியல் ரீதியாக என்ன பேசுபொருளாக இருக்குன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுகவை நெருங்குகிறது. இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதன் மூலமாக திமுகவோட ஆதரவு தங்களுக்கு கிடைத்தால், திமுக எம்பிக்கள் ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம எப்படியாவது இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துடலான்னு பாஜக நினைக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. குறிப்பாக அது கார்த்திக் சிதம்பரத்திலிருந்து தொடங்கி சிபிஎம் எல்லாருமே இதை திமுக எப்போதும் போலதான் செயல்படும், திமுக இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க திமுகவுக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக அப்படின்றது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சியாக இன்ன வரைக்கும் தொடர்றதுனால தான் பாஜக வர்ற ஒரு கட்சியால் அதை என்ன பண்ணுறது, மோசடி செய்து தான் தோற்கடிக்க முடியும், நேரடியாக தோற்கடிக்க முடியாது. அதனால தான் இவிஎம் வச்சு தோற்கடிச்சு விஜயை கொண்டாந்துருக்குறாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஸ்டாலினுக்கு தெரியும், திமுககாரங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பாஜக அப்படின்றது இதை கொள்கை ரீதியாக மட்டும் தான் எதிர்க்கக்கூடிய கட்சி, நாட்டளவில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அடிப்படையிலே சிந்தனையற்றவர்களுடைய ஆட்சி அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா இந்தியாவில் அங்கே தான் நடத்துது. அடுத்தபடி இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயோட ஆட்சி, இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா சிந்தனை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பொருளாதார சிந்தனையில் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு கார்பரேட்டுகளுடைய கொத்தடிமை ஆட்சி அப்படின்றது தான் டெல்லியில் நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த ஆட்சியை அப்படியே காப்பாற்றணும், அதை ஆதரிக்கணும், அது அரசியல் ரீதியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிரியேட்டடு நரேட்டிவ்ஸ். இதெல்லாம் உருவாக்கி விடுறானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு திமுக இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு, ஒரு கார்த்திக் சிதம்பரம், இவரெல்லாம் யாருன்றது தெரியும். இப்படிதான் நடந்துக்கும். திமுக எப்படி நடந்துக்க போகுதுன்னா அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே என்ன அப்படின்ட்டு. பாஜக அந்த பாசிச எதிர்ப்பு அப்படின்றத பிரதானமாக வச்சுக்கிட்டு நீண்ட காலமாக இயங்கிட்டு இருந்த ஒரு கட்சி. ஒரு காலகட்டத்தில் அவங்க வாஜ்பாய் இருக்கும்போது அந்த ஆட்சியில் பங்கேற்றாங்கன்னா அதை கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஏற்றாங்க. அது வரைக்கும் பாஜகவுடைய செயல் திட்டம் எதுவுமே திமுக பங்கேற்ற அந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியல. ஸோ அந்த கிரெடிபிலிட்டின்றது திமுக தான் இருக்குது. வேற யாராவது அப்படி ஒரு நிபந்தனை வச்சு பாஜகவோட போயிருக்காங்களா? இன்னைக்கு போயிருக்கக்கூடிய அதிமுகலேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துங்க, யாராவது நிபந்தனை போட்டிருக்காங்களா? கிடையாது. கடைசி வரைக்கும் பிஜேபி எதிர்த்து போராடிட்டு இருக்கிற கட்சி இதுதான், போராடக்கூடிய கட்சி இதுதான். போராடுறவர்கள் தான் இந்த கட்சியினுடைய வலிமையே இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்ற அந்த என்டிட்டி வாடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டில் வீடணும், அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அது எல்லாருக்கும் தெரியும், அது ஸ்டாலினுக்கும் தெரியும். புரியுதுங்களா? இதில் ரெண்டாவது விஷயம், எதுக்காக பிஜேபி திமுக இருக்குது? இந்த டீலிமிட்டேஷன் நிறைவேற்றணும், அதுக்கு 22 எம்பிக்களினுடைய ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க பாஜக நினைக்குது. எது கொடுக்கணும் திமுக பிஜேபிக்கு டீலிமிட்டேஷன்ல? எந்த முட்டா பயிலாவது இந்த மாதிரி பேசுவாங்க. முதல்ல டீலிமிட்டேஷன் வரும்போதுன்னா தென்னக மாநிலங்கள் எப்படியாப்பட்ட அளவுக்கு பாதிக்கப்படுன்றது நாடாளுமன்றத்தில் உச்ச குரல்ல பேசுனதே திமுக தான். அப்படி பண்ண வட இந்தியாவில் அவங்க ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம். இதெல்லாம் தெரியாதா திமுகவுக்கு? தெரியாமல அறிக்கையை விட்டார் ஸ்டாலின். இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து சட்டப்பேரவையில் அவர் பேசியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? 24வது ஆண்டு சட்டப்பேரவையிலேயே இதை பற்றி பேசி இது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு ஸ்டாலின் பேசி
அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கட்டுரை போட்டியிருக்கிறேன் மாலை முரசுல இருக்குது. அதனால என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இவர் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாரு யாரு, இந்த விஜய். அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் இவங்களை ஒன்னாயிடுவாங்க, அவங்க இவங்களை ஒன்னாயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதான் அவர் சொன்னா அப்படி நம்பிடுவாங்களா மக்கள்? உங்களுக்கும் கொள்கை கிடையாது, உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுடைய பதவியை தவிர வேறு எதுவும் கிடையாது. திமுக அப்படி இல்லையே, காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு இருக்குது, தமிழ் மொழி இருக்குது, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது, ஈழ பிரச்சனை இருக்குது, இந்த நாட்டில் வந்துட்டு அவங்க காப்பாற்ற வேண்டிய கூட்டாட்சி குடியரசு இருக்குது, மாநில சுயாட்சின்ற ஒரு கொள்கை இருக்குது, இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. விஜய்க்கு என்ன இருக்குது? இப்ப நான் சொல்றதுல ஏதாவது விஜய் இருக்குது சொல்லுங்க. அப்புறம் இவர் யாரு சொல்றதுக்கு? பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து அதை கேட்பான், திமுக இதெல்லாம் கொள்கை உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்பான். என்ன விஜய் சொல்லுவாரு? பேந்த முடிப்பாரு, திருவள்ளுவர் காண போன மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அதானே இவர் என்ன சொல்றது இவங்களை பார்த்து? புரியுதுங்களா? உங்களை எல்லாம் கேள்வி கேட்க வச்சிருக்காங்கல்ல, இது ஒண்ணு போறாதா? இதுதான் விஜயனுடைய வெற்றி. இல்ல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி. நான் கேட்கறது யாரு என்ன அரசியல் போடலங்க நெருக்கடி? ஊழல் வழக்கா? ஊழல் வழக்கு தானே சொல்றீங்க? அரசியல் ரீதியாக நெருக்கடி வர ஊழல் வழக்கு கூட்டணி கட்சிகள் இப்ப யாருமே இல்ல, அவங்க தனித்து விடப்படுறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளை விட்டுருங்க, மற்றவங்க எல்லாம் யாருங்க? ஐயுஎம்எல், காங்கிரஸ், ஐயுஎம்எல் நம்பி முஸ்லீம்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பேர் போடுறாங்க. பாய் நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு போ பாய், உன் பின்னாடி வந்துட்டு முஸ்லீம் வண்டிக்கிறான்னா சொல்லிட்டு இருக்கா அலையாத பாய் அப்படி சொல்றாங்களா இல்லையா? அது நீங்க பாக்குறீங்களா இல்லையா? 2 கம்யூனிஸ்டுகளை நம்பி கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களா முதல்ல? அந்த கட்சிகளுக்குள்ளே தான் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குதா? அதானே வெளியில வருது. வீரபாண்டியன் ஜனநாயக சக்தி அப்படின்னா எங்க இருக்குது ஜனநாயகம் அப்படின்ட்டு முத்தரசன் கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? அப்புறம் சண்முகம்னு சொன்னா இன்னொருத்த பிச்சுக்கிட்டு போனான்ல, மதுரை சபையில் சேர்றோம் நாங்க, கன்சிடர் பண்ணுவோம் நாங்க, இல்லைன்ட்டாங்க தப்புன்னு. நாங்க என்னைக்குமே சேர மாட்டோம் அப்படின்றாங்க. ஏன் இந்த பயம்? இவர் தான் விஜய் அப்படியே ஜனநாயக சக்தி ஆச்சு, போக வேண்டியதானே கூட. ஏன் பயப்படுறாங்க? என்னைக்கு வேணாலும் கவுத்து விட்டு பாஜக கூட போயிடுவான், அது தெரியும், சண்முகத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தொடர் சண்முகத்தை தான் சொல்றேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர். எல்லாரும் தான் பேசுறாங்களே எதிர்த்து. அப்புறம் அவருக்கு உள்ளபடியான உண்மையான ஒரு ஆதரவு யார் அப்படின்னு போனா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான். திரும்ப என்ன சொல்றாரு? மாத்தி மாத்தி தான் பேசுறாரு. ஏன்டா தலை கொடுத்தோம் அப்படின்ற கஷ்டம் அவருக்கு, அது அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? வெறுத்து போய் கிடக்குறாங்க அவங்கெல்லாம். புரியுதுங்களா? ஸோ விஜயனுடைய அரசியல், கொள்கை, புடலங்க இதெல்லாம் நல்லா பார்த்தது விசிகாதான். இன்னைக்கு அவங்களோட நிற்கிறாங்க. காலை கொடுப்பேன்னு சொல்லுவார் சீமான், சொல்லுவார்ல காலை கொடுப்பேன்ட்டு. அதான் இன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியுது. இதுல எங்க ஒரு தனித்து விடப்பட்டாரு? மக்கள் தான் அரசியல். மக்கள்கிட்ட திமுக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தனித்து விட என்னத்துன்னா இந்த வைகோ மாதிரி நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்துட்டு அடுத்த தேர்தல் வச்சு 60%. இன்னொரு 10 நாள்ல பாருங்க, விஜய் மட்டும் இன்னைக்கு தேர்தல் மட்டும் நீங்க வச்சீங்கன்னா 75% ஓட்டு வாங்குவார் அப்படின்னு இதே வைகோ வளரலன்னா பாருங்க. 180 இடங்களை கைப்பற்றுவாரு அப்படின்னு வைகோ தானே நான் சொல்றேன், நான் மறுத்தா சொல்றேன். வைகோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கனவு பிறவி, என்ன வேணாலும் அது பேசும். புரியுதுங்களா? யாராவது சீரியஸா எடுத்துக்கிட்டு வைகோ சொன்னதான் நடக்க போகுது அப்படி யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. அது அவ்வளோதான், புரிஞ்சு போச்சுங்களா? இவர் வந்துட்டு கவசமா இருப்பாராம். ஏற்கனவே எல்லாருக்கும் என்னென்ன வருத்தாரு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த பேசுபொருள் வருது அப்படின்னா, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒன்று அரசியல் ரீதியாக சொல்ல கூட இருக்கட்டுமே, திடீர்னு என்ன சொல்றாரு, திருச்சி சிவா அவர்கள் வந்து கேபினெட்ல மத்திய அரசுல ஒரு கேபினெட் மினிஸ்டரா வருவாரு, 6 மாதத்துல வந்து இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவாருன்னு சொல்றது மூலமாக நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? என்ன கேட்குறேன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது கூட ஸ்டாலின் சொன்னது என்ன, இன்னைக்கு நாடு இருக்கிற சூழல்ல எந்த நேரத்தில் வேணாலும் தேர்தல் வரலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அது 6 மாசத்துல கூட வர்றான்னு சொன்னார். நாடு இருக்கிற நிலைமைன்னா தமிழ்நாடு இருக்கிற நிலைமையா? அவருடைய அறிக்கை தான் வருது இல்லை, பார்க்குறீங்கல்ல? அவர் நாடு இருக்கிற நிலைமையில தான் சொன்னார் அவரு. புரியுதுங்களா? என்னைக்கோ நடக்கக்கூடிய தேர்தல் முன்னாடி நடத்திட்டு எப்படியாச்சும் ஆட்சியை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால மோடி துடிச்சிட்டு இருக்கிறாருன்றது அவருக்கு தெரியுது. பத்திரிகையாளர்கள் ஆகிய உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? நான் கேட்குறேன்.
அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது அந்த அடிப்படையில் சொன்னார். சரி 6 மாசத்துல கௌரவம்னு ஸ்டாலின் தானே சொன்னார். இவருக்கு பெரும்பான்மை இருக்குல்ல விஜய்க்கு, இவரே மற்ற அதிமுககாரனை வாங்கி வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு இருக்காரு. அப்போ ஸ்டாலின் சொன்னது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அதே தானே அந்த அச்சம் விஜய்க்கு இருக்குதுன்னு தானே அர்த்தம். இல்லாட்டி ஏன் காப்பாற்றிக்க போற? உனக்கு பெரும்பான்மை இருக்குது, உன்னோட எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்களை சேர்த்து வாங்கி வச்சுக்கிற? மழைக்கு முன்னாடி எறும்பு எடுத்துட்டு போய் முட்டையை சேர்த்து வச்சுக்குவோம், அந்த மாதிரி பண்றாரு இவரு. அப்போ இவர் சொல்றது தொடர்பான அச்சம் விஜய்க்கு இருக்கு, அதான உண்மை. என்னைக்கு நீ வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றியோ அன்னையிலேருந்து இந்த வேலை ஒன்று தான் செய்கிறீங்க. வேற என்ன வேலை செய்கிறீங்க? எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறீங்க, ஊடகவியலாளர்களை மிரட்டுறீங்க. வேற என்ன நடக்குதுங்க நாட்டில்? கரண்ட் கட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு போயிட்டு இருக்குது. 7 மணி நேரம் வாணியம்பாடியில் விஜய் பேசுவாரா? நிர்மல்குமார் பேசுவாரா? பில்லெல்லாம் கண்டபடி ஏற்றி விட்டாங்க. இவனுக்கு வந்துட்டு 250 சீட்டு பிடிக்குமா வைகோ? கரண்ட் பில் வைகோ யாருக்கா கட்டுறாரு? யார் கட்டுறாங்க? அதை கேட்டு பார்க்கணும், விசாரணை நடத்தணும். கரண்ட் பில் கட்டினாலே ஆட்சியினுடைய யோகியதை தெரியும்ல. ஏற்றுட்டோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? நிர்மல்குமார் சொன்னார் கரண்ட் பில் ஏற்றியாச்சு அப்படின்ட்டு. இல்லை. ஆனால் பில்லாம் எவ்வளோ கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பில் வந்திருக்குன்னு போய் பாருங்க. எவ்வளோ பெரிய மோசடின்னு தெரியும். அதெல்லாம் கரண்ட் கட்டு, சட்டம் ஒழுங்கு, படு மோசம். படு மோசம்னா இப்படி எப்போதுமே இருந்ததில்லைன்ற அளவுக்கு மோசம். அதுக்கு இல்லாத கரண்ட் பில்லெல்லாம் வேறு ஏற்றி விட்டுருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, டிக்கெட் விலை ஏற்றிருக்கிறாங்க. சொன்னாங்களா? எல்லாம் சைலண்டாக தான் நடக்குது விஜய்கிட்ட. இப்படியாப்பட்ட ஒரு அரசு அவர் வைகோ சொல்கிறாரு விட்டுருங்க, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதா, இதனால் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஸ்டாலினுடைய ஒரு பெரிய அளவுக்கு சைலன்ஸுக்கு காரணம் என்ன? எதுவும் பேச வேணாம், இந்த ஒரு தப்பு பண்ணி அவங்களுடைய தப்புனாலே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு பேசாத இருக்காரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபியை ஆதரிக்கணும், அந்த 22 தொகுதி பரிசீலமைப்பு அப்படின்னோம்னா அதை விட தமிழ்நாட்டுக்கு தமிழினத்துக்கு பண்ணக்கூடிய துரோகம் எங்காவது இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படியா செய்வார் அவர்? இல்லை, காங்கிரஸோட ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாம், காங்கிரஸை வந்து இனிமேல் நம்ம எதிர்க்கணும் அப்படின்றப்போ திமுக நிலைப்பாடை எடுக்கும். அப்போ காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுக்குமோ திமுக? காங்கிரஸ் ஒட்டு வேணாம் உறவு வேணாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். காங்கிரஸ்னால திமுக என்ன பலன் அடைஞ்சு சொல்லுங்க? திமுகனால காங்கிரஸ் என்ன பலன் அடைஞ்சுன்னு சொல்லுங்க? இவங்களால 10 எம்பி சீட்டு 18 எம்எல்ஏ சீட் இருந்தது, இப்போ ஒரு 5 சீட் இருக்குது. திமுக என்ன பயன்படுறது காங்கிரஸ்னால சொல்லுங்க? அவங்களும் எம்பிக்களை வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களும் 22 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். காங்கிரஸ்னால ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பாலாஜியனுடைய பெரிய ஒரு அசஸ்மெண்ட், அதை அப்படியே போட்டோம். அடுத்த கேள்வி வாங்க. கேட்காது பேசுறது ஏதாவது அர்த்தம் உண்டா? தொகுதிக்கு 100 ஓட்டு கிடையாது அவங்களுக்கு. கூட பரப்புரை பண்ணுறதுக்கு 4 பேர் கிடையாது. நீங்கள் வந்துட்டு அந்த கட்சியினால திமுக ஜெயிச்சதுன்றீங்க. அப்புறம் ஊடகவியலாளர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? அடுத்த போலீஸ்காரத்தையும் உள்ள வைக்கிறான். அடுத்த கேள்வி. இப்போ அடுத்ததான் இந்த பழனி கோயில் விவகாரம், அந்த நில மோசடி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு வந்து பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கு. அது இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்காங்க. இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் அவரோட வீட்டில் அப்புறம் வந்து வெள்ளத்துறைன்ற ஒரு நபருடைய வீட்டில் எல்லாருமே ரைடு நடக்குது, முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றி இருப்பதாக சொல்லப்படுது. இந்த வழக்கம் எப்படி பார்க்கிறது? அரசாங்கம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்ததுங்க பாலாஜி. அது ஒரு மடத்துக்கு தொடர்புடைய சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அந்த மடம் வித்துச்சு இல்லை, அந்த மடம் அதன் மேலே ஒரு என்கம்ப்ரஸ்மெண்ட் போட்டிருக்கானா வில்லங்கம், இதை வாங்கக்கூடாது விற்கக்கூடாது போட்டிருக்கானா? வில்லங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரார், ஒரு சார்பதிவாளர் ரெஜிஸ்டர் பண்ணுவாரா? வெள்ளங்க உள்ள ஒரு சொத்தை முதல்ல வாங்குவீங்களா? அப்போ எப்படி அதை வந்துட்டு ரெஜிஸ்டார் வந்துட்டு ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணார், அடுத்தவர் வந்துட்டு அதை பதிவு பண்ணார். அது என்ன அர்த்தம்னு தெரியல, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு. என்ன அர்த்தம்னு புரியல. எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எந்த ரெஜிஸ்டரும் பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ண வைக்கப்பட்டுள்ளார்கள் யாரால்? அதான் ஒரே கேள்வி. இதுக்கு எதுக்கு ரைடு? சிபிசிஐடி ரைடு பண்ணுறதுக்கான அவசியம் என்ன?
அவன் வீட்டிலேருந்து பணத்தை கைப்பற்றி இவர் தான் அதை செஞ்சார், இவ்வளோ பணம் வாங்கிட்டு செஞ்சார் அப்படின்ட்டு அவரை வந்துட்டு குற்றச்சாட்டி பலிகடா பார்க்குறது. அதான் உங்களுடைய நோக்கம். உண்மை என்ன? 100 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னுவான். புரியுதுங்களா? ஒரு பத்திரப்பதிவு துறையில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவர் அவர் வந்துட்டு இப்படி முதல்ல செய்வாரா? அவருடைய பதவி போயிடும், பெனிஃபிட்டு போயிடும், சிறைக்கு போகணும். இப்படியாப்பட்ட ரிஸ்க் அவர் எடுப்பாரா? அப்போ யாரை நம்பி எடுத்திருக்காரு அவர்? அதான கேள்வி. 4வது கேள்வியிலே முடிஞ்சு போச்சு. ஒரு ஏசி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? எப்படி ஒருத்தன் வாங்க முன் வந்தான்? கோர்ட் வரைக்கும் போயிட்டு இல்லையா அதை வந்துட்டு அதை தடுத்து வச்சிருக்குது திமுக அரசு. அப்போ இப்போ எப்படி அது ஃப்ரீயாக நடந்துச்சு? இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை, இது வந்து துறை சார்ந்த அமைச்சரையும் முதலமைச்சரையும் சம்பந்தப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. யாரை சம்மந்தப்படுத்தலாம்? மோடியை சம்மந்தப்படுத்தலாமா? இல்லாட்டி ஐநா பொதுச் செயலாளர் கட்டாரஸ் அவரை சம்மந்தப்படுத்தலாமா? இது மாநில அரசுக்கு கேடு இருக்கக்கூடிய ஒரு துறை. அவன் அதை செய்யவே மாட்டான். ஏன் செஞ்சான்? அதுக்கு பதில் சொல்லுங்க. தவறு நிகழ்ந்து விட்டது அப்படின்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எப்படி தவறு நிகழும்? தவறுன்றது கை காலெல்லாம் முளைச்சி கிளச்சி வந்துட்டு செஞ்சுட்டு அப்படி ஓடிடுச்சா, பேனிஷ் ஆயிடுச்சா? பூதமா அது? எப்படி? ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? சட்டப்படியான ப்ரொசீஜர் இருக்குல்ல. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு? அது சொல்லுங்க. அவன் ரெஜிஸ்டர் பண்ண நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜஸ்டின் அவரும் அதுக்கு முன்னாடி இருந்தவரும் இப்படி எப்படி செய்ய முடியும்? எப்படி அவங்க செய்வாங்க? சொல்லுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஜஸ்டிஸ் இல்லையா? ஜஸ்டிஸ் மணிகண்டா தானே சொல்றாரு, நான் வரத்தோட முடிஞ்சிருச்சு, நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாரு அவரு. நம்பரிங் பண்ணேன்றாரு அவரு. அதுக்கு முன்னாடி இருந்தவர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு லீவில் போயிட்டாரு. ஸோ எல்லாரும் தப்பிச்சுக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது இல்லை இது வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாத ஒரு ப்ராப்பர்ட்டின்னு. அப்போ யார் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாங்க? நாங்கள் ரமேஷும் அவரும் சொல்கிறாங்க, லோகேஷும் சொல்கிறாங்க. அப்போ யார் சொல்லி பண்ணாங்க? சொல்லுங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பண்ணார், இல்லாட்டி எப்பவும் சொல்கிற ஸ்டாலின் சொன்னார். சொன்னார்ல, ஸ்டாலின் சொன்னார். ஏதாவது சொல்லுங்க. இதுல திமுக வட்ட செயலாளர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் வட்ட செயலாளர், குட்டி செயலாளர், யாரா வேணாலும் சம்மந்தப்பட்டிருக்கட்டும். ரெஜிஸ்டர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் வைக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. எப்படி அவன் பண்ணுவான்? சட்டத்துக்கு புறம்பா இப்படி நம்ம பண்ணது வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா காலி நம்ம அப்படின்னு தெரிஞ்சதை தனக்கே பாதகமா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி அவன் செய்வானா? அதான் என்னுடைய கேள்வி. எல்லாரும் பழனிக்கு மொட்டை போட போவாங்க, இவர் பழனிக்கு மொட்டை போட்டிருக்காரு விஜய் அப்படின்னு திமுக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமா? முருகனுக்கு யாரும் மொட்டை போட முடியாது, பழனிக்கு யாரும் மொட்டை போட முடியாது. மொட்டை போட போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதான் அங்கே எடுத்துருக்கு. நீங்க பல விஷயங்களை முறுக்குலேருந்து மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிங்க, இப்போ மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளோதான் விஷயம். இவர் ஒன்று சொல்றாரு, அவர் சொல்றது கேட்டவுடனே இவர் ஒன்று இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் அப்படின்னு இவர் ஒன்று சொல்றாரு. ஒரே விஷயத்த சொல்லுங்கய்யா, எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு சொல்லுங்க. எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு? ஈஸி இருந்ததா இல்லையா? ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அவருடைய வெப்சைட்ல போனீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியோட லிஸ்டே இருக்கும். அதை தாண்டி எந்த ரெஜிஸ்ட்ராரும் நடந்துக்க மாட்டான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஒரு பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய உறுதியான கொள்கை நிலைப்பாட்டை சதைக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் அதை செட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி கவிழ்க்க திட்டம் முடியுது அப்படின்னு இன்னொன்று ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுலையும் இவங்க மறைக்கிறது என்னது? இதெல்லாம் தான் மறைக்கிறாங்க. சைமல்டேனியஸாக இதை வாத பொருளாக்கிட்டு இதெல்லாம் மறைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்குறோம், ஊழல் குறைஞ்சிருக்கு. இப்போ இது ஊழல் இல்லையா? பழனியில் நடந்தது இல்லை, பழனியில் நடந்தது ஊழல் இல்லை. 30 லட்சம் ரூபாய் 3 லட்சம் 5 லட்சம் 30 லட்ச ரூபா வாங்குறாங்க அரசு வழக்கறிஞராக போடுறதுக்கு அப்படின்னு சொன்ன ஞானேஸ்வரியா ஆமா. அவங்கள வந்துட்டு கட்சி விட்டு நிற்கிறான்.
இல்ல அவங்க தங்களை மாத்திரை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க இப்படி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. மாத்திரையை நுணுக்குனவனை வந்துட்டு விட்டுட்டான் இல்லையா? ஸோ விஜய் இது வந்துட்டு ஒரு பெக்குலியரான ஒரு அரசு. நாங்கள் தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம். விடவே மாட்டார், எல்லாரையும் பத்திரமா காப்பாற்றுவார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க.